ஒரு காலத்துல எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த என்ன இன்னைக்கு அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாய் உதவி செய்கிறவனாய் வைத்திருக்கிற ஆண்டவர் அவர் தாராள பிரபு மட்டுமல்ல, அவர் பாரபட்சம் பார்க்காத ஆண்டவர். என் மூலமா அதை செய்தாருன்னா கண்டிப்பா நாளைக்கு உங்க மூலமா கர்த்தர் அதை செய்ய போறார். அதான் இந்த வசனம். என்னை நீங்க மிச்சம் எடுப்பீங்க, மிகுதி எடுப்பீங்க, தாராளமாக எடுத்து இனி அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் உங்கள் கரங்களை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ண போறாரு? நீ கையிட்டு செய்கிற காரியம் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகுது. அதுக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா நீ தொட்டதெல்லாம் உனக்கு பொன்னாகும். நேத்தைக்கு வரைக்கும் நான் எது செய்தாலும் விளங்கல பிரதர், ஒண்ணுமே தேரல, ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் மிஞ்சல, பொத்தல் பையில போடப்பட்ட நாணய மாதிரி வர்றதும் தெரியல போறதும் தெரியல அப்படின்ற நிலைமைக்கு ஆண்டவர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீங்க திரும்பி போகும்போது மிகுந்த ஐஸ்வர்யங்களை நம்முடைய ஐஸ்வர்ய சம்மனராகி ஆண்டவர் கொடுக்க நீங்க வாங்கிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நீங்கள் நன்மையினால திருப்தி ஆவீர்கள். அப்ப பாருங்க, நீங்க மிகுந்த ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து பொன்னும் வெள்ளியும் இரும்பும் வெண்கலமும் உங்க வீட்டுல தாராளமா இருக்கும்படி, நிறைய விதவிதமான ட்ரெஸ் நீங்க எடுக்கும்படிக்கு, நல்ல போட்டு அழகு பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு என்னை மிச்சம் எடுக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி குலுக்குங்க பார்க்கலாம். ஒரு குலுக்கு குலுக்கி, அக்கா நீ நீ மிச்சம் எடுப்பேன்னு சொல்லுங்க. அண்ணே நீங்க நீ மிச்சம் எடுப்பீங்க. அம்மா நீங்க மிச்சம் எடுப்பீங்க. ஆமேன். ஆமா, பாருங்க பிள்ளைங்க சந்தோஷத்துல ரெண்டு சைடும் கையை பிடிச்சிருங்க. ரெண்டு சைட்ல கையை பிடிச்சிங்க. ஆமேன். கையை பிடிச்சி சொல்லுங்க, இனி நான் மிச்சம் எடுப்பேன். ஆமேன். நிறைய பேருக்கு கொடுப்பேன் சொல்லுங்க, நிறைய பேருக்கு கொடுப்பேன். ஆமேன். இவ்வளவு நாளும் வாங்கிட்டு இருந்தேன், இனி அநேகருக்கு அள்ளி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எப்படி நீங்க கை கோர்த்து அடுத்தவங்கள பிளஸ் பண்ணீங்களோ, பைபிள்ல உள்ள ஒரு ஃபார்முலா என்ன தெரியுமா? நீ அவங்கள ஆசீர்வதிச்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.